ஜூலை 23ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் சாலை போக்குவரத்து துறையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா? நிதி ஒதுக்கீடு எவ்வளவாக இருக்கும் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். நாட்டின் உயிர் நாடியாக விளங்குவதுதான் சாலை போக்குவரத்து. சரக்கு போக்குவரத்தை கையாள்வதற்கும் ஒரு நகரை மற்றொரு நகருக்கு இணைக்கவும் பயன்படுகிறது. குக்கிராமங்களில் விளைவிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவது முதல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய துறைமுகங்கள், விமான நிலையங்களை இணைக்கவும் சாலைகள் மிக முக்கியம். அதிலும் வளர்ந்த நாடுகளில் உள்ளது போல மிக விரைவாக செல்வதற்கு ஏற்றாறு போல இந்தியாவில் கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. அந்த வகையில் பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு 2019-20 நிதியாண்டில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறைக்கு 83,016 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதியாண்டில் 1,00,000 கோடி ரூபாயாகவும் 2021-22 நிதியாண்டில் 1,31,000 கோடி ரூபாயாகவும் இத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்த 2022-23 நிதியாண்டில் இத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2,17,000 கோடி ரூபாய். கடந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு 2,76,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டின் இடைக்கால பட்ஜெட்டில் 2,78,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னேற்றமடைந்த இந்தியா 2047 இலக்கை நிறைவேற்றும் வகையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறைக்கு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் சுமார் 50,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க விரிவான திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கிடப்பில் உள்ள பாரத் மாலா 2 நெடுஞ்சாலை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்யும் வகையில் புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் 13,290 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 8,581 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே கையெழுத்திடப்பட்டுள்ளதால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடையும் வகையில் அறிவிப்புகள் இருக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் வே எனப்படும் விரைவு சாலை திட்டங்களில் தனியார் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அறிவிப்புகள் இருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டும் மத்திய அரசின் இலக்கு நிறைவேற மேம்பட்ட சாலை உட்கட்டமைப்பு மிகவும் அவசியம். அந்த வகையில் இந்த துறைக்கு கடந்த ஆண்டுகளை விட சற்று கூடுதலாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சனுடன் கௌசல்யா.